இதுதான் ஏக்ஸ்ட்ரா எஸ்எம்பிசி இஆர்டி கம்பெனி. இதில் என்னென்னா, முன்னாடி வந்து 1 MB கேமரா 2 MB கேமரா போடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கலர் கேமரான்னு வந்ததுக்கப்புறம் கலர் கேமரா போடும்போது அதில் ஒரு மாதிரி அலடிக்கும். அதாவது வீடியோ கம்ப்ளைண்ட் கிடையாது, பவர் கம்ப்ளைண்ட். அதாவது 12 வோல்ட் இங்கேருந்து போகும், ஆனால் ஆம்பியர் எடுக்காது. கொஞ்சம் ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் ஒயர் போட்டு கலர் கேமரா 2 MB ஃபுல் கலர் 5 MB ஃபுல் கலர் போட்டால் ஒர்க் ஆகாது. அப்போ ஒரு மாதிரி கோடு நிறையா விழும். இது வந்து வீடியோ பிரச்சனை கிடையாது, பவர் பிரச்சனை. பவர் பத்தாமல் இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஒரு 25 மீட்டரில் கேமரா போட்டிருக்கோம், 4 கலர் கேமரா போட்டிருக்கோன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா லாங் வைக்கணும். எக்ஸ்ட்ரா லாங் மாற்றினா அதில் 3 இருக்கலாம், நார்மல் லாங் எக்ஸ்ட்ரா லாங். அதில் எக்ஸ்ட்ரா லாங் வச்சா பக்கத்தில் இருந்தால் ஓகே கம்ப்ளைண்ட் சரியாயிடும். அப்படி இல்லை கொஞ்சம் லாங்காக போகுதுன்னா இந்த கம்ப்ளைண்ட் சரியாகாது. பகலில் ஃபுல்லாக கேமரா நல்லாயிருக்கும், நைட் ஆனோன்னா அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நைட் வந்து சென்சார் ஒர்க் ஆகும்போது கலர் லைட் எரியும். அப்போ அந்த பவர் கம்ப்ளைண்ட் வந்து ஒன்று கேமரா கட் ஆகிடும், இல்லைனா அப்படியே வெட்டிகிட்டே இருக்கும், கோடு கொடுக்க வந்துகிட்டே இருக்கும் நிறையா. இந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னா எஸ்எம்பிஸ் வந்து பக்கத்தில் தான் போடுற மாதிரி இருக்கும். கேமரா பக்கத்தில் இப்போ 40 மீட்டர் 50 மீட்டர் வயர் இழுத்து கொண்டு போகிறேன்னா அது பக்கத்தில் பவர் கொடுத்தா மட்டும் தான் இது பாசிபிள். அப்படி இல்லைனா இங்கேருந்து தனியாகவே ஒரு எஸ்எம்பிஎஸ் எல்லாம் பவர் போடணும். அப்படி போட்டாலும் சில இது செட் ஆகாமல் இருக்குது, பக்கத்தில் போட்டால் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது.